தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், வணக்கம். வணக்கம் தம்பி. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீன் கிடைத்து வெளியே வந்திருக்காரு. அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஜாமீனே இந்தியா கூட்டணியை பலப்படுத்தும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. ஆனால் அது எந்த விதத்துல இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது ஒரு முதலமைச்சர், ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர், அவரை இன்னும் ஒருபடி அதிகமாக அவர் ஒரு கட்சியினுடைய நிறுவனர் தலைவர். அந்த கட்சி 3 மாநிலங்களில் 4 மாநிலங்களில் தேர்தல் களத்தில் போட்டி போடுகிறது. அதை போன்ற ஒரு சூழ்நிலையில தேர்தலுக்கு ஒரு தேர்தல் நெருங்கி வருகின்ற வேளையிலே அவரை கைது செய்து உள்ளே வைப்பது என்பதும், அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் அவரை தடுப்பதும் உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையிலே ஏற்புடையதாக இல்லை. அந்த வகையில இன்னைக்கு பாஜக அரசு வேண்டுமென்றே தேர்தல் சமயத்திலே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை, ஒரு கட்சியினுடைய தலைவரை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்க ஒன்று என்கிற அடிப்படையில் தான் அவரை வெளியே அனுமதித்தது மட்டுமன்றி தேர்தல் பிரச்சாரத்திற்கும் அனுமதித்திருக்கிறது. அந்த வகையில நிச்சயமாக அந்த கேஜ்ரிவாலினுடைய வருகை, தேர்தல் களத்திலே அவர் மேற்கொள்ள போகிற பிரச்சாரம், இவைகளெல்லாம் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வலுவை சேர்க்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். குஜராத் போன்ற மாநிலங்களிலே, பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலே ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த இடங்களில் பஞ்சாபிலே தேர்தல் உடன்பாடு ஏற்படவில்லை என்று சொன்னாலும் கூட குஜராத்திலும் டெல்லியிலும் ஒரு வலுவான தளத்திலே காங்கிரஸ் கட்சி அவரோடு கூட்டணி வைத்திருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்கிற முறையிலும், பாஜகவால் பழிவாங்கப்பட்டவர் என்கிற முறையிலும், அதை மீறி உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவர் என்கிற முறையிலும் அவருக்கு இப்பொழுது ஒரு புதிய கவர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வலுவை சேர்க்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில 7 இடங்கள்லையும் பாஜக தான் வெற்றி பெற்றது. ஒரு நாட்டுக்கான தேர்தல் என்கிற பொழுது அது பிரதமர் மோடியை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, டெல்லி மக்கள் அப்படின்றது பிஜேபியுடைய வாதமா இருக்கு. இப்போ தேர்தல் களத்துல அவர் வெளியானதுனால அவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு பிஜேபிக்காரங்க சொல்றாங்க. ஆனா அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, அது தெற்காக இருந்தாலும், வடக்காக இருந்தாலும், கிழக்காக இருந்தாலும், மேற்காக இருந்தாலும், பாஜகவுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரே ஆயுதமும் பிரச்சாரத்திற்கு இருக்கின்ற ஒரே கருவியும் மோடி அவர்கள் தான். மோடிக்கு அப்பால் அவர்களால் சொல்லக்கூடிய தலைவர் யாருமே இல்லை. பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய தலைவர்கள், இந்தியா முழுவதும் போய் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியவர்கள், அந்தந்த மாநிலங்களின் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல அந்தந்த மாநில தேவைகள், அந்த மாநில மக்கள் அறிந்த தலைவர்கள், அப்பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய தலைவர்களே அவர்களிடம் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் செல்வாக்குள்ள தலைவர்கள் இருக்கிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை நீங்க தெற்கிலே ஒரு தளபதி ஸ்டாலின் அவர்கள், இங்கே சித்தாராமையா ஒரு முதலமைச்சர். இந்த கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் பினராயி விஜயனை போன்றவர்கள், சித்தாராம் யெச்சூரியை போன்றவர்கள், நீங்கள் ஒரு ரேவந்த் ரெட்டியை போன்ற தலைவர், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மமதா பானர்ஜி, ஒரு அகிலேஷ் யாதவ், ஒரு ஆர்ஜேடியில் இன்றைக்கு தேஜஸ்வி யாதவ், காஷ்மீரில் ஃபரூக் அப்துல்லா, இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால். இவர்கள் அந்தந்த மக்களுக்கு நெருக்கமானவர்கள், அந்தந்த பகுதி மக்களால் நன்கு அறியப்பட்டவர்கள், அந்த பகுதிகளிலே பல்லாண்டு காலம் அரசியல் களம் கண்டு அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்றவர். ஆகவே அவர்களுக்கு அந்த மக்களுடைய தேவைகள் தெரியும், அந்த மக்களுடைய பிரச்சனைகள் புரியும். இப்போ நான் மோடி 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 என்று சொல்வதை தவிர மோடிக்கும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சரி, மோடியாவது இவ்வளவு இடத்துக்கும் போய் ஒரு புதிய கருத்துக்களை சொல்லுகிறார், தான் செய்த சாதனைகளை சொல்லுகிறார், அடுத்த 5 ஆண்டில் தான் என்ன செய்ய இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். அது மக்களை ஈர்க்கிறது என்கிறது கூட அவருக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவரிடமும் சொல்வதற்கு அவருக்கு இந்து முஸ்லீம் என்று இந்த தேர்தலையே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே நடக்கின்ற தேர்தலாகத்தான் அவர் இதுவரை பிரச்சாரம் செய்கிறாரே ஒழிய, ஒரு இந்திய நாட்டுக்கு 130 கோடி மக்கள், பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு மாநிலத்தை சார்ந்த மக்கள், ஒவ்வொரு மாநிலங்களிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ள மக்கள். இப்போ காஷ்மீரில் இருக்கிற மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் பிரச்சனைகளே வேறு. அது மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் பிரச்சனையே வேறு. நமக்கும் உத்தரப்பிரதேச மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளே வேறு.
ஆகவே இப்படிப்பட்ட பரந்துபட்ட சூழ்நிலையில மோடியால வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியல அவரால். இந்த 10 ஆண்டுகளில் வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டார். அவர் சொன்ன அத்தனை வந்து தேசியம், பிறகு இந்து முஸ்லீம், இந்துத்துவா, இதெல்லாம் சொல்லி 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 மக்கள் வந்து வேலையாகாது இவர் வெறும் வாய்ச்சொல் வீரர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சூழ்நிலையில வந்து இன்றைக்கு வந்து தேர்தல் களம் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து நல்லா பறந்து விரிந்து இருக்கிறது. பல்வேறு மாநில தலைவர்கள் பல்வேறு மாநில பிரச்சனைகளை எழுப்பி அதற்கு தீர்வுகளை கொண்டு வருகிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்ததை போல காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கை வந்து சமூகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் சென்று அடைந்திருக்கிறது. இப்போ கடைசியா வந்து ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க, நான் வந்து 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை வந்து நான் ஆகஸ்ட் மாதமே நாங்கள் வந்து அதற்கான வேலை வாய்ப்பை பதிவை தொடங்கி விடுவோம், ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவோம்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியிலே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே நம்ம அக்னி வீரர்னு சொல்றாங்க, அக்னி வீரர்கள்னு சொல்றாங்க. அதை ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது மோடி வந்து 74 வயதுல எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. 74 வயது மோடி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அந்த அக்னிவீர்ல இருக்கிற இளைஞனை வந்து நீங்க 25 வயசுல நீங்க அவனை ரிட்டையர் பண்ணி அனுப்புறீங்க. அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான்? 74 வயது மோடிக்கே வந்து இன்னும் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கின்ற போது, இன்னும் பதவியில் உட்கார்ந்துருக்கணும், அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும்போது 25 வயது வாலிபரை 30 வயது வாலிபரை நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா இந்த நாட்டில் எந்த விதமான பார்வை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இதெல்லாம் வந்து மோடிக்கு எதிராக ஒரு பெரிய களத்தை விரித்திருக்கிறது, பயன் தரும் நினைக்கிறேன். கெஜ்ரிவால் கைது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா அமைந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னும் 40 தொகுதிகள் அப்படின்றது அவர் பிரச்சாரம் செய்ய போற இடங்களா இருக்கு. பஞ்சாப்ல, ஹரியானா, டெல்லி ஒட்டுமொத்தமா சேர்க்கிற பொழுது 40 தொகுதிகள் வந்துருது. அப்போ இந்த 40 தொகுதிகளும் எப்படி பிஜேபி களமாட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, போன தடவை பார்த்தீங்கன்னா குஜராத்லவே எடுத்துக்கங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் தனித்தனியா போட்டி போட்டது. அப்போ அவர்களுக்கு வந்து அங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து பாஜகவுக்கு வந்து முழுமையாக வெற்றி அடைந்தார். இந்த வருஷம் போன தடவை நீங்க அந்த போட்ட வாக்குகளை, அந்த வாக்குகள் அடிப்படையில் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் வந்து காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஒரு பெரிய சாதகமான தீர்ப்பா இருக்கு. ரெண்டாவது, போன முறை வந்து அங்க சில பெரிய சமூகங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார். இன்னைக்கு ராஜ்பூட்ஸை போன்ற சமூகங்கள் அவர்கள் வந்து குஜராத்தில் வந்து ஒரு 6-7-8 விழுக்காடு தான் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் செல்வாக்குள்ள சமூகமாக இருக்கிறார்கள். ஆகவே இதை போன்ற சமூக பிரச்சனைகளும் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் ஒன்றிணைவதும், அதுல வந்து கெஜ்ரிவால் வந்து சிறைக்கு சென்று விட்டு உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு வந்தார் என்கிற அந்த ஒரு தகுதியும் வந்து நிச்சயமாக அந்த குஜராத் போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு ஒரு வலுவான இடங்களை பெற்றுத்தரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல இதுல ஈடியினுடைய வாதத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? அதாவது அவர் அதிகம் மாம்பழம் சாப்பிடுறாரு, அதனால அவர் வேணுமென்றே டயபெட்டிஸை அதிகமா ஏத்திக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு, நாடகம் ஆடுறாருன்ற வாதம் முன்வைக்கப்படுது இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது இப்படியான வாதம் முன்வைக்கப்படுறது நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது நம்முடைய அரசினுடைய நிறுவனங்கள், புலனாய்வு நிறுவனங்கள் ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய நிறுவனங்களாக இருந்தன. இப்போ நம்முடைய சிபிஐயாக இருந்தாலும் சரி, நம்முடைய ரா என்று சொல்லக்கூடிய நம்முடைய ரிசர்ச் அண்ட் அனலிஸ் விங்காக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து ஐபி என்று சொல்லக்கூடிய வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக இருந்தாலும் சரி, வருவாய் புலனாய்வுத்துறைன்னு சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து தரோ ப்ரொஃபஷனல்ஸ். இவர்கள் வந்து செய்தால் சரியாகத்தான் இருக்கும். இவர்கள் விசாரணை இருந்தால் அந்த விசாரணைக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கும். இப்படிலாம் இருந்த நாட்கள் வந்து உண்டு. இன்னைக்கு அந்த எல்லா நிறுவனங்களுமே இன்று ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கின்றன. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவை பற்றி என்ன சொல்றாங்க? வெளிநாடுகளிலே வந்து பல இடங்களில் வந்து தீவிரவாதிகள் வந்து இப்போ படுகொலை நடக்கிறது. அந்த கனடாவை போன்ற நாடுகள், அமெரிக்காவை போன்ற நாடுகள் என்ன சொல்கிறதுன்னா, இந்த கொலைகளை அரங்கேற்றியவர்களே வந்து இந்த ராவை சேர்ந்த அதிகாரிகள் தான் என்று சொல்லுது. இதை போன்ற பெயரை வாங்குவதோ அது உண்மையா பொய்யா என்பதை பற்றி கேள்விக்குள்ளே நான் வரல. ஆனா இந்தியாவை பற்றிய இப்படிப்பட்ட ஒரு விமர்சனமும், இந்தியாவினுடைய ஒரு உச்சகட்டமாக இருக்கின்ற ஒரு ஒரு அமைப்பு, ஒரு புலனாய்வு அமைப்பு, அதை பற்றிய இப்படிப்பட்ட பெயர் வருவதும் நம்ம நாட்டுக்கு நல்லதல்ல. அதே மாதிரி தான் நீங்க சொன்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால்,
வெளிநாடுகளிலிருந்து கொண்டாடப்படுகின்ற கருப்பு பணம், கோடிக்கணக்கான கருப்பு பணம், போதை மருந்து கடத்தல் மூலம் வருகின்ற பணம், தீவிரவாதிகளுக்கு வருகின்ற பணம், இவைகளை பற்றிய விசாரிப்பதற்காகத்தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே உருவாக்கப்பட்டது. வியாபாரிகளுக்குள்ள வந்து 2 பரிமாற்றம், அதில் ஒரு கணக்கில் ஒரு விடுபட்டு போச்சு, கணக்கில் இல்லாமல் சில பணத்தை உள்ளே கொண்டாந்தாங்கன்னா அதெல்லாம் இன்கம் டேக்ஸே பார்த்துக்குவாங்க. அதுக்கு வருவாய் புலனாய்வு தரதோட அவசியம் இல்லை. ஆனால் மோடி அவருடைய அரசு தான் என்ன பண்ணுச்சுன்னா, இவர்களையெல்லாம் வந்து தங்களுடைய தேர்தலுக்கு வலு சேர்க்கின்ற கருவிகளாக பயன்படுத்துது. அதான் தேர்தல் கூட்டணியே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் அதில் வந்து நீங்கள் அவங்க எவ்வளவு தூரம் வந்து தரம் தாழ்ந்து நடந்து கொண்டாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து வசூல் பண்ண டைமும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரைட் பண்ண டைமையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றாவே இருக்கும். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ, தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போய் ரைட் பண்ணுவதும், ரைடு பண்ண ஆட்களை கொண்டாந்து உடனே பணம் கொடுக்க வைப்பதும், இது வந்து ஒரு 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 கல்லா கட்டுகிற கும்பல் போல இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செயல்பட்டது என்பதும் உண்மை. இதுல இன்னும் உச்சகட்டமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே டைரக்டருக்கு, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு 3 தடவை 4 தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, என்ன அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆளே கிடையாதா? பல அதிகாரிகள் வந்து தங்களுடைய சீனியாரிட்டியில் அந்த இடத்துக்கு வர முடியாமலே ஓய்வு பெற்று விட்டார்கள். இதே போன்ற அமைப்புகளில் வந்து we are recruiting the best officers we have. இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிகாரிகளைத்தான் இதை போன்ற இடங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் வந்து அதில் டைரக்டராக உட்காரணும். அந்த சீனியாரிட்டி கரெக்டாக வந்ததுன்னா அது எல்லாருமே தகுதி உள்ள அதிகாரிகள். ஆனால் எந்த அதிகாரியும் இப்போ இருந்த இந்த டைரக்டர் அப்போதான் மாற்றினாங்க அவரை போல இந்த மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொல்லுகிற அந்த ஏவல ஆட்கள் போல செயல்பட மாட்டார்கள் என்பதற்காக அவருக்கு மீண்டும் மீண்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சாங்க. கடைசியில் உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு தான் இதோட கடைசி நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகுதான் வேற அதிகாரியை போட்டார். ஆகவே இதுல இருந்தே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எவ்வளவு தரம் தாழ்ந்து நடந்து கொண்டது, ஈடி நடந்து கொண்டதுங்கிறது தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பா மாநில கட்சிகளுக்கு தேவையான அவர்களுக்கு அந்த கட்சிகளை அடக்கி ஒடுக்கணும்னு சொன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு தான் மோடியும் அமித்ஷாவும் ஆப்ரேட் பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வலுவான தலைவர்கள் இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கோயம்புத்தூர் பகுதியில் வந்து மிக அருமையாக வேலை செய்து வந்த செந்தில் பாலாஜியை வேண்டுமென்றே வந்து அது வந்து முதல்ல ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை என்று இடியே சொல்லியிருக்கு நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தில். அதற்கு பிறகு அந்த வழக்கை இடி எடுத்து அதில் செந்தில் பாலாஜியை கைது செய்து இந்த தேர்தலுக்கு முன்னால் அண்ணாமலையை போன்றவர்கள் அங்கே தேர்தலுக்கு நிற்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியை போன்றவர்கள் களத்தில் இருப்பது தங்களுக்கு வந்து மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கும் என்று நினைத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலம் நிறைவேற்றப்பட்டது தான் இதை போன்ற கைதுகள்லாம். ஆகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பற்றி நமக்கு வந்து நாட்டில் மக்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். இந்த சர்வதேச அளவிலே வந்து விமர்சிக்கப்படுகிற ஒரு அமைப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாறி இருக்கு. இப்போ இந்த தேர்தல் காலத்துல ஏற்கனவே குஜராத்ல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் இணைந்து குஜராத்ல பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்பட்ட நிலையில அது தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க நடக்கக்கூடிய ஹரியானால காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் கூட்டணியில் இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க. அப்ப இங்க 2 இடங்கள்ல அவர்கள் இணைந்து பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி கட்சி அணுகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா பிரச்சாரம் இருக்கும். கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் இருக்கும். ஏன் ராகுல் காந்தி வந்து அவருடைய மனைவியை போய் பார்த்து விட்டு வந்தார். ஆகவே தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லை. இந்தியா கூட்டணிங்கிறது கூட்டணி தான். எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் கூட்டணி அங்கீகரிக்கப்பட்டு செயலாக்கம் பெற்றிருக்கிறதோ அந்த மாநிலங்களில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சேர்ந்து பிரச்சாரம் செய்வார். கன்னியாகுமார் என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்காக இப்போ எப்படி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் போட்டிக்கிட்டாங்கன்னா திமுக மாவட்ட தலைவரும் செயலாளரும் போய் கூட இருக்காங்களோ நாமினேஷன் பண்ணும்போது, அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்களும் அவர் நாமினேஷன் பண்ணும்போது இருக்காங்க. அப்போ அந்த பிணக்கம் வந்து எப்படி உடனே வந்தது? அதாவது இந்த கம்ப்ளைண்ட்டை டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்குல கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி தான் ஒரு காலத்துல. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜகவும் முன்வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, அதாவது நாம் எந்த விதமான அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம எதிரி தான் முடிவு செய்கிறார். மை எனிமி only decide what kind of weapon I should use. ரெண்டாவது, இதை வந்து இன்னைக்கு இருக்கிற அசாதாரணமான சூழ்நிலை,
இன்னைக்கு ஒரு வீடு தீப்பற்றி எரிகின்ற போது அந்த தீயை அணைப்பதற்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து அணைக்கின்ற போது அதில் வந்து நம்ம ஒருத்தர் வேறுபாடு பற்றி இவர்கிட்ட நேற்று நம்ம பேசாமல் இருந்தோமே, இவரோட நம்ம நேற்று வந்து சரியில்லையா, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஏன்னா எல்லா வீடும் தீயை வச்சு எரிஞ்சு போகும். அதுவும் இன்னொன்று சொல்லுவாங்க, when you go to dine with the devil you should have a long spoon வாங்க. பேயோடு விருந்து உண்ண போனால் நீளமான கரண்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக, சமூக நீதிக்கு விரோதமாக, மாநில உரிமைகளுக்கு விரோதமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையுமே ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு ஒரே கட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிற பாஜகவை எல்லா கட்சிகளும் சேர்ந்து வந்து எதிர்ப்பது தான் நியாயம். அப்படிதான், அதுதான் சாத்தியம். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.